ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு திவ்யா ஐஸ் கில்லர் சேனல். இன்றைக்கி நம்ம எக் கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. எக்கை ஒரு கடாயில் வச்சு பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். எக் கடாயில் போட்டிருக்கேன். ஒரு 15 மினிட்ஸ் பாயில் ஆகட்டும். பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம இது ஆஃப் பண்ணி எடுத்துகிட்டு உரித்து எடுத்துக்கலாம். எக்கு உரிச்சாச்சு. இப்போ நம்ம இது ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்படி ரெண்டாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். ஒரு கடாய் எடுத்துக்கலாம். கடாயில் இப்போது தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எக்கரைக்கு தேவையான பொருட்கள் பாருங்கள். 2 வெங்காயத்தை பொடியாக நறுக்கி எடுத்துருக்கேன். 3 தக்காளியை பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். பச்சை மிளகாவை கட் பண்ணி சின்னசாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துருக்கேன். பாருங்கள், மிளகாய் தூள் எடுத்துருக்கேன். மட்டன் மசாலா எடுத்துருக்கேன். மஞ்சள் தூள் எடுத்துருக்கேன். தனியா தூள் எடுத்துருக்கேன். கூட 2 ஸ்பூன் பெப்பர் எடுத்துருக்கேன். காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு போட்டாச்சு. நல்லா வெடிக்கட்டும். கட் பண்ணி வச்ச மிளகாவை இது கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை நல்லா ப்ரௌனிஷாக வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷாக வதங்கி வந்தாச்சு. இப்போ இது கூட நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். பாருங்கள், தக்காளியை சேர்த்துக்கலாம். நல்லா கலரி விட்டுக்கலாம். இது நல்லா ட்ரை ஆகட்டும். இப்போ இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். நல்லா கலரி விட்டுக்கலாம். நல்லா வதங்கின உடனே நம்ம எடுத்து வச்சிருக்க ஸ்பைசஸை ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நல்லா கலரி விட்டுக்கலாம். கொஞ்ச நேரம் ஆயில்லையே ஃப்ரை ஆகட்டும் ஸ்பைசஸ் எல்லாம். இப்போ இது கூட தேவையான அளவு கொஞ்சம் தண்ணீரை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா எண்ணெயில் கொதிச்சு எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ இது கூட நம்ம எக்கை கட் பண்ணி வச்ச இந்த எக்கை ஆட் பண்ணிக்கலாம். இதில் எக்கை ஆட் பண்ணியிருக்கோம். இப்போது மெதுவாக திருப்பி விட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், திருப்பி விட்டாச்சு. இப்போது இது கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், எக் கறி ரெடி. இப்போ நம்ம ஒரு பிளேட்டுக்கு சர்வ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணியாச்சு. நம்மளோட எக் கறி ரெடிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். Bye.